இப்போ நம்ம அரசு கால்நடைக்கு ஒரு துறை வச்சிருக்கு, அமைச்சர் வச்சிருக்கு, பால் வளத்துக்கு ஒரு துறை வச்சிருக்கு, அமைச்சர் வச்சிருக்கு. ஆனால் பால் இருக்கும், வளம் இருக்காது. கால்நடை இருக்கும், அது கால்நடை துறை இருக்கும், கால்நடை இருக்காது. முதல் மாநாட்டில் இலவசம் கொடுப்போங்கிறாரு. மீன்பிடிக்க நாங்கள் சொல்லுவோம், மீன்பிடிச்சு கொடுக்கறத விட மீன்பிடிக்க கற்றுக் கொடுங்கிறத விமர்சிக்கிறோம்ல. விமர்சித்து நாங்கள் ரெண்டுமே அப்படின்ற மாதிரி. ஆமாம். அப்போ நீங்கள் இலவசம் கொடுத்தீங்க. இப்போ குரங்கு இதுகளுக்கெல்லாம் பறவைகளுக்கு இறை போடாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது இறை தேடுற பழக்கத்தையே விட்டுரும். குரங்குக்கு நீங்கள் கொடுத்து பழக்கினீங்கன்னா அது கையேந்திர ஆரம்பிச்சிடும். நீ தான் பிச்சை எடுக்கிறீன்னா கருமா, அதையாவது விட்டு தொலை, அதையும் பிச்சை எடுக்க வைக்காதுன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நீங்கள் இந்த 5000 ரூபா கொடுத்ததுக்கு நான் தானே அறிக்கை விட்டேன், வேற யார் அறிக்கை விட்டது? எல்லாருமே எடப்பாடியார்லேருந்து எல்லாருமே தான் விமர்சிச்சிருக்காங்க. அது விமர்சிக்க நீங்கள் கொடுக்குறேன்னு சொன்னவன் நீங்கள் இப்படி நீங்கள் 1000 2000 ஆக்குறவங்க 5000 கொடுக்குறது இல்லை. இந்த 5000 இப்போ கொடுத்ததை அவங்க விமர்சிச்சிருக்காங்க. இது எலெக்ஷனுக்காக அவங்க வந்து ஓட்டுக்கு பணம் கொடுக்குற மாதிரி ஸ்டண்ட். அப்போ பீகாரில் 10,000 கொடுத்த கட்சியோட கூட்டின்னு வச்சிருக்கூடாது அதில் தங்கச்சி. மியூசிக் வாக்குக்கு காசு கொடுக்குற கட்சிகள் இந்த அரசியலை விமர்சிக்க அருகதையற்றது. நீங்க 10 லட்சம் கோடி கடன் பெற்றதை நான் வரவேற்கிறேன், ஒரு குடிமகனா வரவேற்கிறேன். ஆனால் அதை வாங்கி தரமான கல்வி, அறிவை வளர்க்கும் கல்வியை நான் உலக தரத்துக்கு என் பிள்ளைகளுக்கு சரியா சமமாக கொடுத்துட்டேன். உயிர்காக்கும் மருத்துவத்தை அப்படி கொடுத்துட்டேன். போக்குவரத்து, சாலை பராமரித்தல் அப்படி பண்ணிட்டேன். தடையற்ற மின்சாரம் உற்பத்தி செஞ்சு கொடுத்துட்டேன். எங்கேயும் வாங்கலை, அந்நிய முதலாளிகள்கிட்டோ பிற மாநில முதலாளிகள்கிட்டோ நான் வாங்கலை. நானே அதில் தண்ணீரை அடைஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் தூய நீரை வந்து நானே பகிர்ந்து அடிச்சிடுறேன். பசிங்கிற சொல்லு கிடையாது, எல்லாருக்கும் கொடுத்துட்டேன். வேலை இல்லைங்கிற சொல்லுக்கே வேலை இல்லை, அப்படி ஆக்கிட்டேன். அப்படி இருக்குதுன்னா இந்த 10 லட்சம் கோடி கடனில் பயன் இருக்கு. ஆனால் 10 லட்சம் கோடி கடன் இருக்கு, எதுவுமே இல்லை. ஆனாலும் மக்கள் வந்து பொங்கலுக்கு ஒரு 3000 கொடுப்பாங்களா, அப்புறம் ஒரு 1000 கொடுப்பாங்களா, அவங்களுக்கு வந்திருக்கு, எனக்கு வரலை. அண்ணாமலை என்ன சொல்றாரு, நீங்கள் 3000 கொடுத்தீங்க பொங்கலுக்கு இந்த குடும்ப அட்டைக்கு, அந்த குடும்ப அட்டை மேலே 2 லட்சம் கடன் இருக்குது அந்த அட்டை மேலே, அதுக்கு என்ன பதில்னு. அப்போ நான் என் தம்பிகிட்ட கூட்டேன், தம்பி அது சரி, அந்த 1000 3000 இது இப்போ 2000 தர்றேன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் இருக்கிறாரு, அவர் கூட போய் நீங்க நிக்கிறீங்களே, இதுல இப்போ எவ்வளவு கடன் இருக்குன்ட்டு. இப்போ எனக்கு 2000 வருதுன்னா நான் எங்க ஊர்ல தானே செலவு பண்ண போறேன். அந்த இழப்பு எங்க ஊர் பொட்டி கடைக்கு தானே போக போகுது, எங்க ஊர் காய்கறி கடைக்கு தான் போக போகுது. உபரியில நிதிநிலை அறிக்கை, லாபத்துல நிதிநிலைக்கு உபரி பட்ஜெட் போடுற நாடு கூட அது சிந்திக்காது. நீங்க ஒவ்வொரு நிதிநிலை அறிக்கையிலையும் பற்றாக்குறை பட்ஜெட்டை போட்டுக்கிட்டு இதை பேசுறது வந்து ரொம்ப வேடிக்கையானது. தமிழ்நாட்டில் ஈவேரா இருந்திருக்கிறார். இந்த நாட்டில் நீங்கள் சொல்கிறீங்க பெண்கள் படி முன்னேறுன்னு. இந்தியாவில் பல்வேறு மாநிலங்கள் இருக்குது, அங்கெல்லாம் ஈவேரா ஐயா இல்லை. அங்கெல்லாம் பெண்கள் படித்து முன்னேறி வேலைக்கு போயிருக்காங்களா இல்லையா? நம்மளை விட குறைவுண்ணே. கேரளாவில் ரொம்ப கேரளா வந்து ஒரு மேட்ரியார்கல் சொசைட்டியா வந்திருக்கிறாங்க. கண்டிப்பா அவங்களுக்கான ஈவேரா பிறக்காத ஒரு மாநிலத்தில், உத்தரப்பிரதேசத்தில் ஒரு தாழ்த்தப்பட்ட பெண் முதலமைச்சர் ஆகிட முடியுது. இங்க என்ன ஆக முடியுது? உங்களுக்கு ஆதரவா வந்து நிக்கக்கூடிய ஒரே கட்சி பிஜேபி. அண்ணாமலை உங்களுக்கு ஆதரவா பேசுறாரு. எனக்கு பேசல, உங்களுக்கு ஆதரவா தப்பா பேசுறீங்க. நான் ஆதாரம் காட்டுறேங்கிறாரு. நான் ஈவேரா ஐயா பேசும்போது அண்ணாமலைலாம் அண்ணன் இது நாங்கள் அதுக்குள்ள தலையிட விரும்பல, அவர் தலைவராக இருந்தபோது அண்ணன் ரொம்ப அளவுக்கு அதிகமாக பேசிட்டாருன்னு நினைக்கிறேன்னு பேசுனது இருக்கு, நான் காட்டுறேன். தகப்பன் பெத்தவனா இருக்கணும், தலைவன் ரத்தவனா இருக்கணும். தகப்பனையும் தலைவனையும் கடன் வாங்க முடியாது. என் மொழி புரியாதவன் எனக்கு இறைவனாக இருக்க முடியாது. என் வழி உணராதவன் எனக்கு தலைவனாக இருக்க முடியாது. என் இனத்தின் வரலாறு தெரியாதவன் எனக்கு வழிகாட்ட முடியாது. இதுதான் நான் ஏற்றுக்கொண்டிருக்கேன், நான் வகுத்து உருவாக்குற தத்துவ நிலைப்பாடு. எதுக்கு நீங்கள் பிராமண கடப்பாறை கொண்டு இந்த திராவிட கட்டடத்தை குட்டியச்சோரை நான் இடிப்பேன்னு சொல்கிறேன்னா, நீ 100 ஆண்டுகளாக இந்த கடப்பாறை வச்சு தான் என் மொழியை இடித்த, என் இனத்தை இடித்த, என் பண்பாட்டை இடித்த, என் வரலாற்றை இடித்த. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஒன்றா இந்த இப்போ பேசியிருக்காங்கல்ல பிஜேபி வந்துடும், இராதங்கச்சி கேட்டுக்க, பிஜேபி வந்துடும், சிமான் போட்டினா பிஜேபி வந்துடும், பிஜேபி வளர்ந்துடும். டேய் நீ அது வருது, அதை நாங்கள் பார்த்துக்கிறேன். நீ யாரு முதல்ல இந்த குடுகுடு படிச்சுக்கிட்டு வந்துடுவேன், அதை நான் பார்த்துக்கிறேன். மியூசிக் காணொலி வச்சுக்கிறேங்க, எடுங்க.
எடுக்கும்போது அவர்கிட்ட கேளுங்க, ஏன் நீங்கள் வந்து திமுகவுக்கு போடுறேன்றீங்க? சரி போடுங்க. எதனால போடணுன்றீங்க? இல்லை இந்த 5 ஆட்சி நல்லா இருந்தது, இல்லை இதில் கள்ளச்சாரம் குடிச்சு செத்தா 10 லட்சம் கொடுக்குறாங்க, அப்புறம் பொங்கல் வந்தால் 3000 கொடுக்குறாங்க, அப்புறம் மாதம் 1000 கொடுத்துறோம். ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். ஓ இதெல்லாம் தான் அரசியல், அப்படி தான் நம்ம பேச முடியும். ஓ இதுதான் மக்கள் நிலைப்பாடாக இருக்காடா, அப்படியா, அப்படி ஏதாவது சொல்லணும்ல. இப்போ என் தம்பி விஜயே சொல்கிறாரு, என்னோட வந்து ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. இப்போ ஆட்சியில் பங்குன்னா அப்புறம் அதிகாரத்தில் பங்கு அப்படின்னா அது ரெண்டும் ஒன்று தான். இப்போ ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறேன்னு என் தம்பி கூப்பிடும்போது எந்த கட்சி வந்தால் சேர்த்துப்பார். அவர் ஆட்சியில் பங்கு கொடுக்குற அளவுக்கு தூய்மையும் நேர்மையுமாக இருக்கிற கட்சி எதுன்னு அவர் நினைக்கிறார். அப்படி வந்து தன் ஆட்சியில் பங்கு காங்கிரஸ் தயாராக இருக்காங்களா? அந்த கட்சியை வச்சுக்கிட்டு ஆட்சியில் பங்கு கொடுத்தா அந்த ஆட்சியின் தரம் என்னவா இருக்கும்? விஜய் அன்னைக்கு போஸ்டர்ல மைக்க போட்டாரு, அதனாலதான் உங்களுக்கு 8% வாக்கு விழுந்தது. அது அப்புறம் அதான் இதெல்லாம் சொல்றாங்களே, தாவேக்கா சொல்றாங்களே. இதெல்லாம் அப்ப 7 விழுக்காடு எதுல வந்துச்சு? அதெல்லாம் சும்மா அதெல்லாம் பேசிட்டு கூடாது. மைக் அவர் காட்டினதுனால தான் வந்துச்சு. அவர் எனக்கு போடுங்கலாம் ஒன்றும் சொல்லலையே, மைக்க காட்டினாரு. அப்படி பார்த்தா தம்பி விஜய் ஆண்டனி வச்சிருந்தாரு, தம்பி ஜி பிராஸ் வச்சிருந்தாரு, எல்லாரும் மைக் வச்சிருந்தாங்க. நான் எதிர்த்து நின்று எல்லாரும் என் சின்னத்துல தான் வாக்கே கேட்டாங்க.